இரண்டாவது அமர்வாக இஸ்லாமிய குடும்ப அமைப்பு என்கின்ற தலைப்பில் சகோதரர் அப்துல் நாசர் எம்இசி அவர்கள் உங்கள் மத்தியிலே தர்ஃபீ உரை நிகழ்த்துவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவிலா அருளாளனும் நெகிழிலா பெயர்ந்தவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்த வல்ல நாயனின் மக்கா பெருந்தருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைநிறுவனமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சாரதா நகர் கிளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி வகுப்பிலே இஸ்லாமிய குடும்ப அமைப்பு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு கட்டடம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கட்டிடத்தினுடைய ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு செங்கலும் அதுபோன்று கட்டிடத்திற்கு தேவையான அனைத்தும் மிக உறுதியானவையாக இருக்க வேண்டும். அதுபோன்று இந்த சமுதாயம் என்ற கட்டமைப்பினுடைய செங்கல்கள் தான் குடும்பம் என்பது. ஒவ்வொரு செங்கலும் எவ்வாறு தரமானதாக இருக்கிறதோ ஒவ்வொரு செங்கலுக்கு மத்தியில் இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு, ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது இரும்புகள், சிமெண்ட், மணல் கலவையை வைத்து செங்கல்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தி உறுதிப்படுத்துவோம். அதுபோன்று ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பமும் மிகச் சிறந்த குடும்பமாக இருந்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கு மத்தியில் உள்ள இணைப்பு, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள இணைப்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு, அதுபோன்று சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு, இந்த இணைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கும்.
எந்த சமுதாயத்தில் குடும்ப கட்டமைப்பு, குடும்பம் என்பது ஒழுக்கமானதாக, சரியான பிழைப்பு உள்ளதாக இல்லையோ, அது போன்ற குடும்பங்கள் ஒரு சமுதாயத்திலே பெருகிவிடும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் மிகவும் சீரழிந்த ஒழுக்கமிட்ட ஒரு சமுதாயமாக இருக்கும். அப்போ சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு வீழ்ச்சியும் குடும்பத்தை மையமாக வைத்துத்தான் இருக்கின்றது. ஒரு சமுதாயம் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தின் நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டார். ஒவ்வொரு சமுதாயமும் தன்னுடைய ஒரு சிறந்த நிலையில் ஒரு சமுதாயம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக, இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திற்கு இறைவன் செய்யக்கூடிய அருளை அல்லாஹ் ஒருபோதும் மாற்ற மாட்டார். ஒரு சமுதாயம் கேடுகட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது, ஒழுக்க சீர்கேடுகள் நிறைந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறது, மாற்றத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இறுதி நிலையை அவர்கள் மாறாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டார். ஒரு சமுதாயம் இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி தங்களை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்துடைய இறுதி நிலையை அல்லாஹ் செய்ய மாட்டான், மாற்ற மாட்டான். அப்போ சமுதாயத்தினுடைய உயர்வும் தாழ்வும் குடும்பத்தை பொறுத்துதான் இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனும் ஒழுக்கமிக்கவர்களாக இருந்தார், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமிக்கவர்களாக, நற்பண்பு உள்ளவர்களாக, சிறந்தவர்களாக அவர்கள் வளர்த்திருப்போம். ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனும் மார்க்க அறிவித்தவர்களாக, மார்க்க பிடிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளும் பெரும்பாலும் அப்படித்தான் செய்யும் அமைந்துள்ளது. அப்ப இந்த குடும்பம் என்பது நம்முடைய சமுதாயத்தை கட்டமைப்பதிலே மிக பெரும் ஒரு பங்கு வகிக்கிறது. எந்த சமுதாயத்தில் எல்லாம் திருடர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், எந்த சமுதாயத்தில் எல்லாம் இளம் பெண்களுடைய செயல்பாடுகள் மாற்றத்துக்கு மாற்றமாக இருக்கிறதோ, எந்த சமுதாயத்தில் எல்லாம் இளைஞர்கள் அதிகமாக மது போதைக்கு அடிமையாகிறார்களோ, சூதாட்டத்திற்கு அடிமையாகிறார்களோ, எந்த சமுதாயத்தில் எல்லாம் ஒழுக்க சீர்கேடுகள் நிறைந்து காணப்படுகிறதோ அந்த சமுதாயத்தில் எல்லாம் குடும்ப கட்டமைப்பில் அவர்கள் சிறந்த ஒரு குடும்பமாக அந்த ஊரில் உள்ள மக்கள், சமுதாயத்தில் உள்ள மக்கள் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து. குடும்பம் என்பது எதற்காக? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஈமான் கொண்ட மக்களாக படைத்திருக்கிறார். நாம் மட்டும் சொர்க்கம் செல்வதற்காக அல்ல, நம்முடைய குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் தஹ்ரீம் என்ற அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உத்தரவு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் கூறுகிறார், இறை நம்பிக்கையாளர்களே கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மட்டும் நம்மை நரகத்தை விட்டும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஒரு மூமினுக்கு கடமை என்ன? உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு சகோதரனுக்கு தன்னுடைய சகோதரிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் தங்களுடைய குடும்பத்தை நரகத்தை விட்டும் பாதுகாத்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினோடு எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்திலே அல்லாஹ் 74, 75 வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை எப்படி செய்வார்கள்? அவர்கள் கூறுவார்கள், வல்லதீன யகூலுன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், கணவனும் மனைவியும், தாயும் தகப்பனும், பிள்ளைகளும், சகோதர சகோதரிகளும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி பிரார்த்தனை செய்வார்கள்?
وذرياتنا قرة أعين இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளில் எங்களுடைய சந்ததிகளிலும் நீ எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. ஒரு ஈமான்தாரனுக்கு எது கண் குளிர்ச்சி? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒருவருக்கு எது கண் குளிர்ச்சியாக இருக்கும்? தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் எக்காலமும் சினிமாவிலே மூழ்கி கிடக்கிற ஒரு மூமினுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்குமா? அவருடைய ஈமானை சரியானதாக மகிழ்ச்சியானதாக காட்டுமா? தன்னுடைய பிள்ளைகள் போதைக்கும் மதுவுக்கும் கஞ்சாவிற்கும் அடிமையாவது ஒரு ஈமான்தாரனுடைய உள்ளத்திற்கு கண் குளிர்ச்சியாக இருக்குமா? தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் தொழுகையற்றவராக இருப்பது, வட்டியிலே மூழ்கி கிடப்பது, மார்க்க அறிவற்றவராக இருப்பது, அநாகரிகமான காரியங்களிலே மூழ்கி கிடப்பது ஒரு மூமினுக்கு கண்கூர்ச்சியாக இருக்குமா? அல்லது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமிக்கவர்களாக தௌஹீதின் அடிப்படையிலே இணை வைக்காதவர்களாக அவர்கள் வாழ்வது ஒரு மூமினுக்கு கண்கூர்ச்சியாக இருக்குமா? அப்போ ஒரு மூமின் எப்படி அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்வான்? என்னுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக. நான் நினைக்க வேண்டும், நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து இறையச்சமுடைய இன்னொரு நினைக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தை போன்று நம்முடைய குடும்பம் நான் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினும் அவர் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து இன்னொரு மூமினுடைய குடும்பம் நினைக்க வேண்டும். அவர்களை போன்று நம்முடைய குடும்பத்தை நாம் உருவாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நாம் வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினும் இறையச்சம் உடையவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை முன்மாதிரியாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தார்கள் அல்லாஹ் கூறுகிறார், இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்த காரணத்தினால் சொர்க்க மாளிகைகள் இவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும். ஒரு யக்கௌன ஃபீஹா தஹிய்யத்துன் வ ஸலாம். அதிலே அவர்கள் முகமன் கூறி சலாம் கூறி வரவேற்கப்படுவார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தை அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹஸ்னத் முஸ்தகர்ரா வ முகாமா, அதுதான் அழகிய தங்குமிடம், அழகிய வசிப்பிடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் எதிராக சொல்லி காட்டுகிறது, நாம மட்டும் சொர்க்கத்துக்கு போக விரும்பக்கூடிய ஒரு மூமினாக இருக்க முடியாது. தான் மட்டும் சொர்க்கத்திற்கு போனால் போதும் என்று விரும்பக்கூடிய ஒரு மூமினாக பெண்ணாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் குடும்பமாக வாழக்கூடிய அர்த்தமே எதற்காக? அந்த குடும்பத்தோடு, நம்முடைய பெற்றோர்களோடு, நம்முடைய மனைவி மக்களோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய பேர குழந்தைகளோடு அனைவரும் ஒட்டுமொத்தமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த குடும்ப முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த உலகத்துல நாம என்னதான் விரும்பினாலும் சரி, நாம விரும்பக்கூடியவோ நீண்ட காலம் வாழ்ந்து முடியுமா? ஒரு மனைவி கணவனை நேசிக்கின்றார், ஒரு கணவன் மனைவியை நேசிக்கின்றான். எத்தனை ஆண்டுகளுக்கு சேர்ந்து வாழ்ந்து முடியும்? பெற்றோரை நாம் நேசிக்கின்றோம், எத்தனை ஆண்டுகளும் பெற்றோரை நாம் இழந்து கொள்ள முடியும்? எத்தனையோ குடும்பங்களை பார்க்கின்றோம். சின்னஞ்சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து விடுகிறார், தாயையோ தந்தையை இழந்து விடுகிறார். சின்னஞ்சிறிய வயதிலேயே கணவனை இழந்து விடுகிறார். சின்னஞ்சிறிய வயதிலேயே பாசத்திற்குரிய மனைவியை இழந்து விடுகிறார்கள். பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். சிலர் தன்னுடைய பேர குழந்தை வளர்ந்து அவனுக்கு பிள்ளை பிறந்து கூட்டல் கூட்டிகளை எல்லாம் பார்த்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். உலகத்தில் இருக்க முடியுமா? நம்ம பேர குழந்தை அதிகபட்ச பேர குழந்தைகளை பார்க்கலாம். அதிலும் குறைவானவர்கள் வேற குழந்தையோட பிள்ளைகள் கூட்டல் கூட்டிகளை செய்யலாம், பார்க்கலாம். அவங்களுக்கு பிறகு பிள்ளைகளை பார்க்கிற அளவுக்கு உலகத்தை வாழ முடியுமா? ஆனா ஆசைப்படுவோம். நம்ம பிள்ளைகளை ஒரு மனுஷன் நினைப்பாங்க, என் பிள்ளையை கரை சேர்க்கிற வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லபடியா உருவாக்குற வரைக்கும் 1000 கொடுத்து கேட்பான். பிள்ளைகள் வந்து கேட்பான், இதேபோல பேர பிள்ளைகள் நல்லபடியா வர்ற வரைக்கும் 1000 கொடுத்து கேட்பான். மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசை. ஆனா நிரந்தரமாக உலகத்தில் வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியாது. என்னதான் நீங்க பாசம் வச்சாலும் சரி, என்னதான் நேசம் வச்சாலும் சரி, இந்த உலகம் என்பது ஒரு முடிவுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனைவி கணவனை இழந்து விடுவதோ, ஒரு பிள்ளை தகப்பனை தாய்களை இழந்து விடுவதோ, ஒரு பெற்றோர் பிள்ளைகளை இழந்து விடுவதோ, ஒரு சகோதரன் தன்னுடைய உடன் பிறந்தவர்களை மரணத்தால் பிரிந்து விடுவதோ பெரிய நஷ்டம் கிடையாது. எது தெரியுமா பெரிய நஷ்டம்? அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் ஸுமர் என்ற அத்தியாயத்திலே 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள்,
இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. கியாமத் நாளிலே தாமும் நஷ்டமடைந்தா இவனும் நரகவாதி ஆயிட்டான். வ அஹ்லீஹிம் வ ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம், தாமும் நஷ்டமடைந்து தன்னுடைய குடும்பத்தவர்களையும் இழந்து விடுகிறார்களே, அவர்கள் தான் நஷ்டவாதிகள். இந்த உலகத்துல கணவனுக்கு முன்னாடி மனைவி மௌத்தா போது பெரிய நஷ்டம் கிடையாது. ரெண்டு ஈமான்தாரியாக ஒன்னா சேர்த்துக்கலாம், சொத்துக்களை ஒன்னா சேர்த்து கொள்ளலாம். அல்லது பெற்றோருக்கு முன்னாடி பிள்ளைகள் மௌத்தா போது இழப்புதான், ஆனா அவ்வளவு பெரிய இழப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை மிகப்பெரிய இழப்பாக கூறுகிறார்? மறுமை நாள்ல இவன் நரகத்துல அவன் மனைவி சொர்க்கத்துல, அது மனைவி நரகத்துல கணவன் சொர்க்கத்துல, தகப்பன் நரகத்துல பிள்ளை சொர்க்கத்துல, அது பிள்ளைகள் நரகத்துல தகப்பன் சொர்க்கத்துல, அது ஒட்டுமொத்த குடும்பமும் நரகத்துல. ஒட்டுமொத்த குடும்பம் நரகத்துல சந்திக்க முடியுமா? என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை வாழ்க்கை நரகத்துல வந்தா ரொம்ப சந்தோஷம், அப்படி நரகத்துல போய் நாம் ஒருவரை சந்திக்க முடியுமா? அது வாய்ப்பே கிடையாது. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையிலே நஷ்டவாதிகள் யார் தெரியுமா? அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. மறுமை நாளில குடும்பத்தோடு சொர்க்கத்தில் சங்கமிக்காமல் தானும் நரகவாதியாகி தன்னுடைய குடும்பத்தையும் பிரிந்து விடுகிறார்களே, இவர்கள் தான் நஷ்டவாதிகள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இதுதான் தெளிவான நஷ்டம், கடுமையான பயங்கரமான ரொம்ப பாரதூரமான நஷ்டம். மறுமையில போய் நம்ம குடும்பத்தை எல்லாம் பிரிந்து, எல்லா குடும்பமும் நரகத்துக்கு போனாலும் பிரிவுதான். கொஞ்சம் பேர் சொல்றோம், கொஞ்சம் பேர் நரகம் என்று போய்விட்டாலும் இதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த குடும்பத்துடைய நோக்கம் என்ன? நாம் குடும்பத்தோடு மறுமையில் சொர்க்கத்தில் சங்கமிக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அங்கு மரணம் என்பதே கிடையாது, அங்கு நோய் என்பதே கிடையாது, அங்கு வயோதிகம் என்பதே கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எல்லோருக்கும் மாறாத வயது, நிரந்தரமான இளமையிலே அவர்கள் செய்வார்கள், இருப்பார்கள். அங்கே நோய் கிடையாது, அங்கே சிறுநீர் கழிப்பது கிடையாது, அங்கே மலஞ்சலம் கழிக்கக்கூடிய அவசியம் கிடையாது, அங்கே சளி பிடிக்காது, அங்கே பயங்கரமான குளிர்ச்சி இருக்காது. அற்புதமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கை. அங்கே குடும்பத்தை இழந்துதான் தெளிவான நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்துடைய நோக்கம் குடும்பத்தோடு சொர்க்கத்தை சங்கமிப்பதுதான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ராஹத் என்ற 13வது அத்தியாயத்தில் 23, 24 வசனத்தில் கூறுகின்றான், நல்லவர்கள் ஜன்னாத்து ஆதினி யதுகுலூனஹா, நல்லவர்கள் இன்பம் நிறைந்த சொர்க்க சோலைகளிலே நுழைவார்கள். அவர்கள் மட்டும்தான் நுழைவார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِம், அவருடைய பெற்றோர்களில், அவருடைய மனைவிமார்களில், அவருடைய பிள்ளைகளில் நல்லோர்களும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். நான் சொர்க்கம் சென்று விட்டால் என்னுடைய தகப்பன் நல்லவராக இருந்தால் அவர் சொர்க்கமாக வருவார். என்னுடைய தகப்பனுடைய தகப்பன், அவருடைய தகப்பன், இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை யாரெல்லாம் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, கியாமத் நாள் வரை என்னுடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவரும் சொர்க்கம் சென்று விடுவார்கள். அப்ப குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அந்த குடும்பம் சாலிகான குடும்பமாக, நல்லவர்களுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தை எப்படி அமைப்பது? இஸ்லாமிய குடும்பத்துடைய நோக்கம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வது, மறுமையில் குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நான் என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர குழந்தைகள், அப்படியே எத்தனை 1000 தலைமுறைகள் வருகிறதோ அத்தனை தலைமுறைகளையும் நான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அழைத்து செல்வதென்றால் எப்படி அழைத்து செல்வது? என்னுடைய காலத்திற்கு பிறகு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சந்ததிகள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அடிப்படையை நான் அமைத்துவிட்டு சென்றார். நாம் மட்டும் மார்க்கத்தை பின்பற்றினால் போதாது, நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் இந்த மார்க்கத்தை பின்பற்ற
வாழக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கணும். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நல்லொழுக்கமுடைய குடும்பத்தை கட்டமைப்பதற்காக, இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக, திருமணம் முடிப்பதற்காகவே ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் சிந்திக்க சொல்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நல்ல வளமிக்க பூமி இருக்கு பாருங்க, வளமிக்க பூமி, செழிப்பான பூமி. அந்த பூமி என்ன செய்யும்? எவ்வளவு நபாத் பூமி இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அதனுடைய விளைச்சல்கள் நல்ல செழிப்பா வரும். வளமிக்க பூமியில நல்ல தரமான பயிர்கள் தான் வரும். ஒரு நிலம் நல்ல வளமானதா இருக்குது, நல்ல செழுமையான நிலமா இருக்குது, எல்லா உரங்களும் அதற்கு கிடைக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய கனிகள், அதிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள், அதிலிருந்து வரக்கூடிய பயிர்கள் ரொம்ப தரமானதா இருக்கும். ஆனால் வல்லதிய ஹவுசன் ஒரு நிலம் கெட்ட நிலமா இருக்கு, அது தேவையான சக்தி அதுல இல்லை, அதுல வளமிக்க பூமியாக இல்லை. அதுல இருந்து என்ன உருவாகும்? அல்லாஹ் நச்சிதான், அது கொஞ்சமாக விளைச்சல் வரும். அது தரமான காய்கறிகளா இருக்காது, தரமான விளைச்சலா இருக்காது. சில தேங்காய் அலுவல் தேங்காய் மாறிவிடும். வரக்கூடிய அந்த விளைச்சல் எல்லாம் வெண்மையா விளைச்சல்னா அது ரொம்ப மெலிந்ததாக இருக்கும், செழிப்பானதாக இருக்காது. அதே போன்றுதான் ஒருவருடைய வாழ்க்கை துணை, கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய சந்ததிகள் இருப்பாங்க, அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்கள் அவர்கள் சரியில்லாமல் இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய சந்ததிகளும் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குவார்கள், மார்க்கத்தில் உட்பட்ட மக்களாக உருவாக்குவார்கள். அது அல்லாஹ் கூறுகின்றான், கதாலிக்கு ஸர்ரிஃபு ஆயாத்தி லிகௌமி யஷ்குரூன். சொல்ல 58வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், இப்படித்தான் நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்காக வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம், விவரித்து சொல்லி காட்டுகிறோம். அப்போ இஸ்லாமிய குடும்பத்தை கட்டமைப்பதற்கு திருமணத்திற்கு முன்பாக இஸ்லாம் சிந்திக்க சொல்கிறது. நீ எப்படிப்பட்ட மனைவியை, பெண்ணை உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும், நீ எப்படிப்பட்ட ஆணை உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆணுக்கும் சொல்கிறது, பெண்ணுக்கும் சொல்கிறது. நபிகள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் 5090வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, துன்ஃபஹுல் மர்அத்து அர்பஇன் லிமாலிஹா வ ஹஸனிஹா வ ஜமாலிஹா வ தீனி. இந்த உலகத்துல 4 நோக்கத்துக்காக தான் பெரும்பாலும் கல்யாணம் முடிப்பாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதும், ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதும், பெரும்பாலும் இந்த 4 நோக்கத்தை தாண்டி சில ஆட்கள் முடிப்பாங்க. நபிகள் சொல்றாங்க, ஒரு பெண் அவருடைய செல்வத்திற்காக அல்லது அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, மிக சிறந்த குடும்பம் என்பதற்காக, அல்லது அவருடைய அழகிற்காக, அல்லது அவருடைய மார்க்கப்பட்டதற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். சிலர் செல்வத்தை மட்டும் பார்ப்பாங்க, கல்யாணம் முடிச்சா நல்லா கோடியா லட்ச லட்சமா கிடைக்கும், நம்ம கவலை இல்லை, வேலை பார்க்காம சாப்பிடலாம் அப்படின்னு காசு பண்றது ஆசைப்பட்டு கல்யாணம் முடிப்பாங்க. சிலர் குடும்ப பாரம்பரியம், நல்ல பண்பாடு இருக்க குடும்பம், பயங்கரமான பெயர் பெற்ற குடும்பம், அதுல சம்பந்தம் பண்ணா நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க, அந்த குடும்ப பெருமைக்காக திருமணம் முடிப்பாங்க. சிலர் ஒரு பெண்ணுடைய அழகை மட்டும் பார்த்து மணந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவிங்கிற மாதிரி, நாம் கல்யாணம் முடிச்சா இந்த பிள்ளையதான் முடிப்பேன், இல்லைன்னா நான் தூக்க பெருக்கிடுவேன், இல்ல விஷத்தை குடிச்சிடுவேன், நான் செத்து தொழிலாக பரவாயில்லை அவளைத்தான் முடிப்பேன் என்று அளவுக்காக செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க. மோமின்கள் மார்க்கப்பட்டதாக திருமணம் முடிப்பார்கள். சொன்னார்கள், மார்க்க உடையவரை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு மூமினுடைய வெற்றிக்கு பிறகும் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய மார்க்கமுடைய மனைவி. மார்க்கமுடைய மனைவி என்றால் யார்? ஒரு மதரசாவில் 3 வருஷம் படிச்சுட்டா மார்க்கமுடைய மனைவி சொல்ல முடியாது. மதரசாவில் படித்து விட்டு தல்கலையா போன கூட்டம் எவ்வளவு இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. மதரசாவில் ஆதி அதனால பெண்ணை கொடுக்கலாமா? அப்படி கிடையாது. அவருடைய குணத்தை பார்க்க வேண்டும். அவருடைய குணம் எப்படி இருக்குது, பெற்றோர்கள் எப்படி மரியாதையாக நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் வெளி மக்களிடம் எப்படி பழகுகிறார்கள், 5வது தொழுகையை சரியாக கொள்கிறார்களா, அவருடைய பெற்றோர்கள் சரியாக கொள்கிறார்களா, அவருடைய பேசக்கூடிய
பேச்சு எப்படி இருக்குது இதுதான் தீர்மானிக்கணும். நான் மார்க்க தெரிஞ்சவன் மதசாக படித்தவரை திருமணம் முடித்து விட்டேன், ஆனால் முழுக்க மார்க்கத்துக்காக சம்பந்தம் ஏமாற்ற போன எவ்வளவு பேர் இருக்கிறார். அதற்காக நான் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அவருடைய நடைமுறை வாழ்க்கையை வைத்துத்தான் நான் தீர்மானிக்க வேண்டும். மார்க்க உடையவர்கள் என்பதை அவருடைய நடைமுறை வாழ்க்கையை வைத்துத்தான். அவருடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள், திருமணம் செய்து கொடுத்த இடத்திலே அவர்கள் மாமனார் மாமியாரை எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் விசாரித்தால்தான் ஒருவருடைய அந்த மார்க்க பற்றை மார்க்க தெளிவை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த சக்தி கொடுத்தது பாருங்க, இஸ்லாமிய சமுதாயம் நாசமாக செல்வதற்கு பல காரணங்கள் முக்கியமான ஒன்று இன்றைக்கு காசு, குடும்ப பெருமை, அது போன்ற அழகு, இதை மட்டுமே காரணமாக வைக்கிறார். மார்க்கத்தோடு அழகு இருந்தால் அது சிறந்தது, மார்க்கத்தோடு அழகும் செல்வம் இருந்தால் அது மிகவும் சிறந்தது, மார்க்கத்தோடு அழகும் செல்வமும் குடும்ப பாரம்பரியம் இருந்தால் அதுவும் சிறந்தது. மார்க்கம் இல்லையே எல்லாம் நாசம். கல்யாணம் ஒரு மாசத்துல அங்கே விவாகரத்து, திருமணம் முடித்த ஒரு வருடத்தில் விவாகரத்து, கணவன் மனைவிக்கு ஒத்துப்போகவில்லை, மிகப்பெரிய செல்வ சீமாட்டி திருமணம் முடித்து விட்டால் தனக்கு வீடு கிடைத்துவிடும் திருமணம் முடிக்கிறார்கள், வாழ்க்கையை கசந்து போய்விடுகிறது. செல்வத்தை பார்த்து முடித்த எத்தனை திருமணங்கள் ஆகிவிட்டது. குடும்ப பெருமைக்காக திருமணம் முடிக்கிறார்கள், வாழ்க்கை நாசமாகி விடுகிறது. ஒரு நல்லொழுக்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து, நல்லொழுக்கமுடைய நற்குணமுடைய பெண்ணை திருமணம் செய்து, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து, அது மார்க்கப்பட்டுடைய ஆணை திருமணம் செய்து, இருவரும் மார்க்கப்பட்டுடையவர்களாக இருந்தார்கள், இந்த குடும்பம் சிதைந்து விட்டது, உடைந்து விட்டது என்று எங்காவது காட்ட முடியுமா? ரெண்டு பேருமே நல்ல மார்க்க அறிவால் சொல்லக்கூடியவர்கள், ரெண்டு பேருமே நற்குணம் மிக்கவர்கள், கணவனும் மனைவியும் நல்ல பண்பாடு மிக்கவர்கள், உங்களோட நல்ல சிரித்த முகத்தோடு கணவன் மனைவி நேசம் காட்டக்கூடியவர்கள் இப்படி இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படி மாற்றத்தை தேடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்ப உறவு சேர்ந்து விட்டது என்று காட்ட முடியுமா? வேண்டுமானால் ஏதாவது ஒரு பாரதூரமான காரணத்தினால் இருக்கலாமே தவிர பெரும்பாலும் மார்க்க அடிப்படையில் மார்க்கத்தை தேடி வாழக்கூடிய குடும்பங்கள் அது விவாதத்து என்ற அந்த எல்லைக்குள் ஒருபோது வெட்டி பார்த்தார். இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் நாசமாவதற்கு காரணம், குடும்ப வாழ்க்கை கசந்து போவதற்கு காரணம் மார்க்கத்தை யாரும் பார்ப்பது கிடையாது. மார்க்கத்தை யாரும் ஒரு அடிப்படை அளவுகோலாக கொள்வது கிடையாது. அல்லது இவன் தன்னை மார்க்க முறையும் என்பான், அவனுக்கு உள்ளே மார்க்கத்திற்கு அவனுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அவன் மார்க்க முறையும் என்றால் அந்த மார்க்கத்தை உண்மையிலேயே தேடக்கூடியவராக இருக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அத்-துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அல்-மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் எல்லாம் வாழ்வதற்கேற்ற வசதி. நமக்கு சூரியன் இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, வீடு இல்லாமல் வாழ முடியாது, உணவு இல்லாமல் வாழ முடியாது. உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு எல்லா வசதியையும் நல்லா செய்து வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வகையில் மக்காயிக்குரிய அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வசதிகளில் மிகச் சிறந்தது யார் தெரியுமா? மிகச் சிறந்தவள் யார் தெரியுமா? மர்அத்து ஸாலிஹா, ஒருவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள மனைவி. அப்படி என்றால் ஒவ்வொரு ஆணும் மார்க்க உடையவனை தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் மார்க்க உடையவனை தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை வசதி சிறந்தது. காசு இல்லாமல் வாழ முடியும், ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டு வாழ முடியும், வாழக்கூடிய சமுதாயங்கள் இருக்கிறது. செல்வம் இல்லாமல் வாழ முடியும், ஓரை குடிசையில் கூட ஒன்றிக் கொள்ள முடியும். ஆனால் கட்டிய மனைவி, ஒரு மூமினாக இருக்கக்கூடியவனுக்கு கட்டிய மனைவி மார்க்கமற்றவராக இருந்தார். ஒரு மார்க்கமுடைய பெண்ணுக்கு கட்டிய கணவர் மார்க்கமற்றவராக இருந்தார். அந்த வாழ்க்கை நடக்கும். ரெண்டுமே கருத்தலையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சில குடும்பங்கள்ல ரெண்டு நடிகை திருமணம் முடிப்பாங்க. கல்யாணம் முடிச்சவன இந்த நடிகை கண்டவனையும் கட்டி பிடிப்பாள், அந்த நடிகை கண்டவனையும் கட்டி பிடிப்பாள். ரெண்டுமே கருத்தலை கூட்டமாக இருப்பதால் பிரச்சனை கிடையாது. மார்க்கம் தெரிந்த ஒரு குடும்பத்தில் வாழ முடியுமா? சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு குடும்பத்தில் இப்படி இருந்தால் ஒத்துக்கொள்ள
போகுமா? அதான் சொல்றாங்க, திருமணத்திற்கு முன்பாகவே நல்லொழுக்கம் உடைய நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காரு பங்களா எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனால் வாழ்க்கை நாசமாயிடுமா? சொர்க்கத்துக்கு போக முடியாதா? அந்த காரு பங்களாவுக்கு எவ்வளவு புண்ணியம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டினார். சூரத்துல் பக்ராவிலே 227வது வசனத்திலே, வல அமத்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிக்கத்தின் வலவ் அஅஜபத்தும், உங்களை கவரக்கூடிய இணை வைப்பவரை விட இணை வைப்பவர் அழகாக இருக்கிறார், குடும்ப பாரம்பரியமாக இருக்கிறது, செல்வ செழிப்போடு இருக்கிறார், ஆனால் இணை வைப்பவர் அவரை விட அடிமையாக இருக்கக்கூடிய, காசு இல்லாத, பணம் இல்லாத, குடும்ப பாரம்பரியம் இல்லாத ஒரு அடிமைப்பன் சேர்ந்தவர். யாருடைய வாழ்க்கை? நம்மை படைத்த ரப்புடைய வாழ்க்கை. யாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை? ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், வல அபதுல் மூமின் கைரும் மின் முஷ்ரிக்கும் வலவ் அஅஜபத்தும், உங்களை கவரக்கூடிய இணை வைப்பாளரை விட, அப்படியே செல்வத்தில் கோடீஸ்வரனாக இருக்கிறான், குடும்ப பெருமை இருக்கிறது, அழகு இருக்கிறது, அவனை விட இணை வைக்காத ஈமான் உள்ள ஒரு அடிமை செல்வன் படைத்த ரப்பு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? நீங்க துன்யாவுல வாழ்வதற்கு நீங்கள் ஆசைப்பட்டார், வாழ்க்கை கணவன் நிம்மதியா வாழ்வதற்கான வாழ்க்கை, நிம்மதியாக வாழ வேண்டும், பிள்ளைகளை நல்லபடியாக உருவாக்க வேண்டும், நீங்க 15 பெண்களை புரண்டு 70 மக்கள் எப்படி வாழ்க்கையாக இருக்கும்? மாத மாளிகையில் குடியிருப்பது எப்படி வாழ்க்கையாக இருக்கும்? மாத மாளிகையில் குடியிருப்பதுதான் வாழ்க்கை என்று சொன்னால் எத்தனையோ கோடீஸ்வரரையே கற்பனை செய்ய வேண்டும். அழகுதான் வாழ்க்கை என்று சொன்னால் அழகு நிறைந்த எத்தனையோ குடும்பங்கள் பல்லாண்டு காலம் திருமணம் என்ற பெயரில் சேர்ந்துவிட்டு விவாதத்தும் இல்லாமல் சேர்ந்து வாழாமல் சாகின்றவரை பிரிந்தே சாகின்றார்கள். அவர்கள் அழகு அவர்களுக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்தது? இதற்கு பேர்தான் வாழ்க்கையா? இதற்கு பேர்தான் குடும்பமா? 2 பேரும் அழகு, கல்யாணம் முடிச்சாச்சு, 1 மாசத்துல பிரிகிறாங்க, சாதனை வரைக்கும் பிரிந்தே சாகுறாங்க. இந்த வாழ்க்கை தேவையா? இந்த அழகை வச்சு என்ன புண்ணியம்? அல்லாஹ் சொல்கிறான், ஈமான்தாரிகளுக்கு உண்மையான வாழ்க்கை ஈமான்தான் இருக்கு. இஸ்லாத்தை பேணக்கூடியவன் இஸ்லாத்தை பேணக்கூடிய பெண்ணை பெற வேண்டும், இஸ்லாத்தை பேணக்கூடிய பெண் இஸ்லாத்தை பேணக்கூடிய ஆணை பெற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கு தான் தகுதியாக வேண்டும். நீ ஒரு மார்க்கத்தை பின்பற்ற ஒரு பெண் விரும்புகிறார் என்று சொன்னால் அவள் திருமணத்திற்கு பிறகு என்னுடைய தகவல் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன், என்னுடைய குடும்பம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய குடும்பம், நான் திருமணத்திற்கு பிறகும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், என்னுடைய கணவன் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு பெண் விரும்பினார். அல்லாஹ் சொல்லினான், பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கு தான் தகுதியானவர்கள். அந்த தகுதியை மறைத்துவிட்டு என்னுடைய மகன் டாக்டர் படித்திருக்கிறார், ஈமான்தாரியான ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு டாக்டர் படிச்சிருக்கிறார், டாக்டர் மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று பார்த்தால் அவர் கருதலையாக இருக்கிறார். ஈமான்தாரி அமைந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நல்லவனாக அமைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ டாக்டர் குடும்பம் நாசமா போன கதையை கேள்வி போடுறமா இல்லையா? மாப்பிள்ளையும் டாக்டர், பொண்ணும் டாக்டர், குடும்பத்தில் பஞ்சாயத்து. எத்தனை வருஷம் பிரச்சனை? 25 வருஷமா பிரச்சனை. பிள்ளைகள் நடுத்தரவில் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், நீங்கள் சொர்க்கம் செல்ல விரும்பினால் அப்ப பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கு தகுதியானவர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களுக்கு தான் தகுதியானவர்கள். திருமணத்துக்கு முன்பாகவே இவ்வளவு தகுதிகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. மார்க்கமுடையவரை தேர்ந்தெடுத்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக அமையும், சொர்க்கம் செல்லக்கூடிய குடும்பமாக அமையும். ஒருவரை மார்க்கம் தெரிந்தவன் என்று 5வது தொழுகையை வேண்டுகிறானா, சமூக பணிகளில் ஈடுபடுகின்றானா, பெற்றோரை நன்றாக கவனிக்கின்றானா, ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றானா, அவனுக்கு விளக்கத்தன்மை இருக்கின்றதா, மற்றவர்கள் அழகிய குணத்தோடு வளரக்கூடிய தன்மை இருக்கின்றதா, இவர்களெல்லாம் கவனித்து ஒரு மார்க்கமுடைய ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தால்
மார்க்கமுடைய பெண்ணிற்கு மார்க்கமுடைய ஆண் தகுதியானவராக இருப்பான். அந்த குடும்பம் சொர்க்கத்திற்கு தகுதியான குடும்பமாக இருக்கும். முதலில் சேரணும். இஸ்லாம் சிறந்த இஸ்லாமிய குடும்பமாக உருவாவதற்கு எந்த அளவு சொல்லி தருகிறீங்களா? ஒரு கணவன் மனைவி திருமணம் முடித்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது முதலாக அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட நுழையும் போதே ஒவ்வொரு தடவை தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போதும் ஒரு துஆவை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. தாம்பத்தியம் என்பது வெறுமனே உடல் இச்சைக்கு மட்டுமல்ல, அதற்கு மட்டுமென்றால் அது இடைச்சாளத்தை தீர்ந்து போய்விடும். தாம்பத்தியம் என்பது அது உன்னதமான ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குவதற்குரியது. அது ஒரு புனிதமிக்கது, அது ஒரு தனித்துவமானது. அதற்கு நிறைய சட்டங்கள் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக கணவன் மனைவியும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா, அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறோம். அந்த இடத்தில் கூட இறைவனுடைய பெயர் அல்லாஹ்வை நினைக்கிறது. அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான், இறைவா ஷைத்தானை விட்டு எங்களை தூரமாக்கு. தாம்பத்தியத்தில் பல ஷைத்தானுடைய காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் விரிவாக சொல்ல முடியாது. அவர்களே மார்க்கத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் மார்க்கம் தெரிந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, நீ எங்களுக்கு வழங்கக்கூடிய குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. தாம்பத்தியத்துக்கு முன்பாக துவா. நபிகள் சொல்றாங்க, இந்த துவாவை ஓதிவிட்டு ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அந்த தாம்பத்தியத்திலே குழந்தை ஜனித்து விட்டால், கரு உண்டாகிவிட்டால் அந்த குழந்தைக்கு ஒருபோதும் ஷைத்தானை மறைக்க முடியாது. நம்முடைய சந்ததிகள் கண்டிப்பாக சொர்க்கத்திற்குரிய சந்ததிகள். இந்த வாழ்க்கை யாருக்கு தெரியும்? இது யாருக்கு தெரியும்? மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு தானே இது தெரியும். மார்க்கத்தை கட்டாயமே இது முடியும். இன்றைக்கு சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். திருமணம் முடிந்து முதலிரவுக்கு இந்த சமுதாயம் செய்யக்கூடிய செயல்களை சிந்தித்து பார்த்தால் நாம் இஸ்லாத்தை பேரக்கூடிய சமுதாயமா, நபிவழியை பின்பற்றக்கூடிய சமுதாயமா, அல்லது நாம் கேள்விப்பட்ட கூட்டாளிகளை பின்பற்றக்கூடிய சமுதாயமா? முஸ்லிம் தெற்கில் பாருங்க. முதலிரவுல ஆணுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த அறைக்குள் புகுந்து அசிங்கமான காரியங்களை எல்லாம் சொல்வதற்கு அறுவடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அதை கேட்கிறார் இல்லையா? சந்தோஷம், கல்யாணமே சந்தோஷம். அப்படியே அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம மைக்கில் பேசுறது நடக்குதா இல்லையா? கல்யாணம் முடிச்சு மணமகனை மணமகளுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று சுற்றிலும் இளம் பெண்கள், திருமணம் முடிக்காத பெண்கள், திருமணம் முடித்த பெண்கள் தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு அலங்கரித்துக் கொண்டு, ஒரு புறம் ஆண்கள், இளைஞர்கள், திருமணம் முடித்த இளம் ஆண்கள், திருமணம் முடிக்காத இளம் ஆண்கள், பெரியவர்கள் எல்லோரும் சுற்றி நின்று வந்து இந்த மாப்பிள்ளை தன்னுடைய பொண்ணுக்கு பாலும் பழமும் ஊற்றான். அது எல்லாரும் எனக்கு வீடியோ எடுக்கிறார்கள். அந்த கூட்டத்திலேயே எத்தனை கண் செய்யக்கூடிய விபச்சாரம் நடக்கிறது. மொத்தமா ஆணும் பெண்ணும் சேர்ந்து சபையில மொத்தமா என்ன இது நல்ல சமுதாயமா, கேள்வி சமுதாயம்? யோசித்து பாருங்க. இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய குடும்பங்களில் பங்கேற்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இல்லையே குர்ஆன் இப்படி எல்லாம் கூத்தடிக்கிறார்கள் இருக்கிறது காட்ட முடியுமா? ஹதீஸ்ல இப்படி எல்லாம் கூத்தடிக்கிறார்கள் இருக்கிறது காட்ட முடியுமா? அந்த வீடியோக்களை வெளியே பகிரங்கப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் என்ன ஒரு நிலைமை? இந்த சமுதாயத்திலே உள்ளங்கள் எப்படி சீர்கெட்டு போய் கிடக்கிறது? ஏன் ஒரு கணவனுக்கு தன்னுடைய திருமணம் முடித்த மனைவி அந்த சபையில் இருக்கிறாரு, அவர் மாற்றக்கூடிய ஒழுக்கங்களை பேராமல் இருக்கிறாரு, கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்தரங்கமாக நடைபெற வேண்டிய ஒரு செயலை அனைவரும் பார்த்து செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ரோஷமிக்க கணவன் தன்னுடைய மனைவிக்கு எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு ரோஷமிக்க மனைவி தன்னுடைய கணவன் இப்படி செய்வதை எப்படி அவர் ரசித்துக் கொண்டிருக்க முடியும்? சமுதாயம் ரசிக்கிறது, விரும்புகிறார்கள். யாருடைய உள்ளமும் கவலைப்படுவதில்லை, கூச்சப்படுவதில்லை, நாணப்படுவதில்லை, மாற்றக்கூடிய சட்டங்கள் மீறப்படுகிறது என்று யாருடைய ரத்தமும் கொள்வதில்லை. அந்த காரியத்தை புறக்கணித்தால் அவர் சமுதாயத்தை கெட்டவனாக பார்க்கப்படுகிறார்.
அப்போ சமூகத்துல இஸ்லாமிய குடும்பம் சரியாக அமைய வேண்டும் என்றால் அங்கே மார்க்க ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். கணவன் மனைவியாக அவர்கள் சேர்ந்த பிறகு அழகிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கணவன் மனைவிக்கு தெரிந்திருக்கிறதா? திருமணமாகக்கூடிய பெண் எல்லாவற்றையும் தெரிந்திருப்பாள். திருமணத்துக்கு எங்க கனிவும் போவது தெரிந்திருப்பாள். திருமணத்துக்கு எவ்வளவு நகை வேண்டும் தெரிந்திருப்பாள். கணவனிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் தெரிந்துதான் திருமணம் செய்கிறார்களா? மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்துதான் இஸ்லாமிய ஆண்கள் திருமணம் செய்கிறார்களா? வாழ்க்கை கசந்து போவதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் ஹுலுகன். இறை நம்பிக்கையாளர்களில் இறை நம்பிக்கையில் முழுமை அடைந்தவர் யார் தெரியுமா? அவர்களில் மிகச் சிறந்த நற்குணம் உடையவர் தான். அல்லாஹ் ரசூல் நம்பிட்டால் ஈமான் இணை வைக்க கூடாது. அது பேசிக். அதுக்கு மேல முழுமையடைந்த ஈமான் ஒரு அம்சம் என்ன? நற்குணம். கைருக்கும் நிசாயிய கொடுக்க உங்களை சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்தில் நற்குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர் தான் உங்களை சிறந்தவர். அபியான் சொல்லி காட்டுறாங்க. கைருக்கும் அகலி அபியான் சொல்றாங்க, உங்களை சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர். கைருக்கும் அகலி, நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன். மனைவி சிறந்தவன் என்று சொன்னால் எதில் சிறந்தவர்? நீங்கள் உண்மையிலேயே இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்று உங்களுடைய மனைவி உங்களை நினைக்க வேண்டும். மனைவிக்கு படம் காட்டுறதில்லை, உண்மையிலே உங்களுக்கு தெரியும். இவர் ஒரு மார்க்கம் தெரிந்த ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவன் சுபோ கொள்ளாமல் தூங்கினால் அவளுக்கு தெரியும் இவர் மார்க்கத்தில் குறைபாடுடையவர். இவர் சுபோ கொள்ள மாட்டாரு. வெளியே நல்லவரை போன்று காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய பல கடமைகளை குறை வைப்பார்கள். மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையில் குறை வைப்பார்கள். மனைவியிடம் அவர்கள் எத்தனை நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அத்தனை நற்குணம் பல இடத்திலும் இருக்காது. சமுதாயத்திலே சமூக பணி செய்வார், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வார். கட்டிய மனைவியிடம் அவர் எப்படி நடப்பார் என்று அந்த பெண்ணுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டால் அது சர்டிபிகேட் வராது. பலருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? மனைவிக்கு செய்யக்கூடிய கடமையை ஒரு ஆண் தெரியாமல் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் காதலிக்க சொல்லுகிறது, அன்பு காட்ட சொல்லுகிறது, அரவணைக்க சொல்லுகிறது. யாரை? மனைவியை. திருமணத்திற்கு முன்பாக ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணோடு தவறான முறையில் தொடர்பு கொள்வது அது விபச்சாரம் என்று சொல்கிறது. கண் செய்யக்கூடிய விபச்சாரம் ஹராமானதை பார்ப்பது. ஒரு சில அது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் ஹராமான பேச்சுக்களை பேசுவது. மார்க்கம் தடுத்த முறையில் ஆசைப்படுவது அது உள்ள செய்யக்கூடிய விபச்சாரம். இவையெல்லாம் சிறுபாவங்கள். இஸ்லாம் காதலிக்க சொல்கிறது, அன்பு காட்ட சொல்வது. யாரிடம்? நீ ஒரு பெண்ணை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் திருமணம் செய்து கொண்டு அவரிடம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அவரிடம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த இஸ்லாம் சொல்கிறது. அப்படி நம்முடைய குடும்பத்தை கட்டமைக்க ஒரு கணவன் மனைவி முயற்சித்திருக்கிறார்களா? சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்கிறான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் கருணையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது சஹாபாக்களை தான் முன்னோக்கி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஓட்ட போட்டி வழியாக கூப்பிடுறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சபையெல்லாம் கூடி நிற்கும்போது எல்லாரும் பாதுகாப்பு ஆபாசத்துக்கு பேரு அன்பு அல்ல. கணவன் மனைவி அன்பு என்பது அது அன்புரங்கமானது, உன்னதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு ஓட்டு போட்டு நடக்கிறாங்க. அப்போ முதல்ல ஒரு நாள் நடக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க, சல போடல. ரசூலுல்லாஹ் அவங்க முந்தி ஜெயிச்சிருக்காங்க. சில காலங்கள் ஓடுகிறது. மீண்டும் அதே ஒரு சூழல். கல்யாணம் ஆகி 10 வருஷம் போட்டு கல்யாணம் பண்ண புதுசுல மனைவியை பார்த்து அன்பே ஆறுவியை தங்கமே அப்படி சொல்லக்கூடிய 1 வருஷம் 2 வருஷம் நீ போடி நான் போடாங்க போறாரு. ரசூலுல்லாஹ் பல்லாண்டுகள் சில ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சூழல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நல்ல சபை போட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டு போட்டி கூப்பிடுறாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஓட்டப்போட்டியில் ஜெயித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி பிதில்க ஸவா, அன்னைக்கு நீ ஜெயித்திய அதுக்கு சவா சவா தோற்றுட்டோம்னு சொல்லி செய்கிறார்கள். மனைவியுடைய உள்ள கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அன்பு அல்லாஹ் இருந்து வெளிப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் கேட்கப்படுகிறது, மனிதர்களிலேயே நீங்கள் யாரை அதிக நேசிக்கிறீர்கள் என்று கேட்கும்போது ஆயிஷா என்று அல்லாஹ் பதில் சொன்னார். ஆண்களை நீங்கள் யாரை அதிக நேசிக்கிறீர்கள்? அபூஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்களை நான் நேசிக்கிறேன். அடுத்து உமர் இப்னு கத்தாப், இன்னும் சஹாபாக்களுடைய பெயரை சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த இடத்துல வாய் வைத்து கடித்தார்களோ இறைச்சி துண்டை அதே இடத்துல ரசூலை வாய் வச்சு கடிப்பாங்க. மனைவிமாரோடு சேர்ந்து அவர்கள் குளித்து அன்பை வெளிப்படுத்தினார்கள். மாதவிடாய் நேரங்களிலே மனைவியின் மடியில் தலை வைத்து படித்து குர்ஆனை ஓதி அன்பை வெளிப்படுத்தினார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வின் தூதர் மனைவிமாரிடம் காட்டிய அன்பு, அந்த நேசம் என்பது மரணிக்கின்றவரை அது எந்த குறைவும் இல்லை. குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே நேசம் இருக்க வேண்டும். வீட்டுக்கு போய் நுழையும் போது மனைவிக்கு எதிர்த்து சலாம் சொல்றோம். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாலே மனைவி கேட்பாங்க, வாங்க டைம் ஆயிடுச்சா? மனைவி கேட்பாங்க, என்ன சலாம் ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இஸ்லாமிய குடும்பம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்ஹுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கம் செல்ல முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அவலா அதுல்லுக்கும் அதா ஷைஇ இதா ஃபஅல்துமூஹு தஹாபத்தும், நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லித் தரவா, அதை நீங்கள் செய்தால் ஒருவருக்கொருவர் நேசிப்பீர்கள், மூமின்களுக்கு தேசம் உண்டாகும். அதுதான் அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு அங்கே நேசம் கூடும் என்றால், கணவன் மனைவிக்கு மத்தியில் நேசம் அதிகரிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவருடைய கருணையும் அவருடைய பரக்கத்தும் உண்டாகட்டும். உங்கள் கணவனுக்கு நீங்கள் கேட்காவிட்டால், உங்கள் மனைவிக்கு நீங்கள் கேட்காவிட்டால், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்காவிட்டால், மற்றவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சலாத்துடைய அர்த்தம் என்ன? என்னுடைய மனைவிக்கு அல்லாஹ்வுடைய அமைதி வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கருணை வேண்டாமா? அப்படின்ற கணவன் மனைவிக்கு மத்தியே சலாம் சொல்லக்கூடிய அந்த பண்பாடு இருக்கிறதா? தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ். தனக்கு அருகில் மனைவி தும்மும் போது எத்தனை கணவன் அது அல்லாஹ் சொல்றாரு, எத்தனை மனைவி போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, எத்தனை பேர் மனைவி பக்கத்தில் தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் சொல்லக்கூடிய மனைவிமார் எத்தனை பேர்? மனைவியை யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னால் யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, உங்களுடைய நிலையை சீர்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய கணவன் மனைவி எத்தனை பேர்? தந்தைக்காக செய்யக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர்? பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய தந்தை எத்தனை பேர்? இஸ்லாமிய குடும்பங்களில் மார்க்க பண்பாடு ஒவ்வொரு துவா. தனக்கு அருகில் மனைவி துண்டிவிட்டால் அது அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய வெறும் வாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். மனைவி அல்ஹம்துலில்லாஹ் சத்தமாக சொல்ல வேண்டும். கணவன்
அப்பெண்கள் கணவர்களாகிய உங்களுக்கு ஆடை, நீங்கள் மனைவியலாகிய அவர்களுக்கு ஆடை. ஆடைனா என்னங்க? ஒரு 10 நாள் குடிக்காம கூட நல்ல ட்ரெஸ் போட்டு அத்தனை பூசில தான் வச்சிருங்க. உடம்புல உள்ள எல்லா நாக்கத்தையும் ஆடை மறைச்சிடும். உடம்புல உள்ள குறைகளை ஆடை மறைக்கும். உடம்புல உள்ள பல விஷயங்கள் ஒருவனுக்கு அழகாக ஆடை கொடுக்கும். அது போன்று மனைவி என்று சொன்னால் கணவனுடைய குறைகளை, கணவனுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவள் தான் மனைவி. மனைவியுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவள் தான் கணவன். இவர் அவருடைய குறைகளை மறைத்து வாழ வேண்டும், அவர் இவருடைய குறைகளை மறைத்து வாழ வேண்டும். ஆணையை போன்று இருக்க வேண்டும். இப்படி அப்படி இருக்கிறதா? எத்தனை பெண்களுக்கு கணவனுடைய குறைகளை மறைக்க தெரிந்திருக்கிறது? எத்தனை ஆண்களுக்கு மனைவியுடைய குறைகளை மறைக்க தெரிந்திருக்கிறது? குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே என்ன? கணவனுடைய சின்னஞ்சிறிய குறைகளை எல்லாம் மற்றவர்கள் வெளிப்படுத்தி, மனைவியுடைய சின்னஞ்சிறிய குறைகளை எல்லாம் மற்றவர்கள் வெளிப்படுத்துவதனால இன்றைக்கு பல குடும்பங்களின் குடும்ப வாழ்க்கை சீரழிந்து கிடப்பதை பார்க்கிறோம். விவாகரத்து வரை செல்வதை பார்க்கிறோம். விவாகரத்து ஆகாமலும் திருமணம் முடியாத குடும்ப வாழ்க்கை இல்லாமல் பல குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார் திருமலை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 19வது வசனத்தில் ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அப்பெண்களோடு நீங்கள் அழகிய முறையில் வாழ்க்கை நடத்த, ஒருவருக்கொரு அழகிய முறையில் விட்டு கொடுத்து வாழ்க்கை நடத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகிறார் ஃபைன் கரிஹுமுஹுன்ன. அப்பெண்களை நீங்கள் வெறுத்தால், எந்த கணவனா இருந்தாலும் மனைவியுடைய 100% பிடித்ததாக கணவனுக்கு சில குணங்கள் இருக்க, எந்த கணவனாக இருந்தாலும் 100% பிடித்ததாக அந்த பெண்ணுக்கு இருக்காது. பிடிக்காத சில குணங்கள் கணவனிடம் இருக்கும், பிடிக்காத சில குணங்கள் மனைவியிடம் இருக்கும். இங்க தூரமா இருந்து பார்க்கும்போது இன்னொரு குடும்பம் ரொம்ப டாப்பா தெரியும். உள்ள போய் பார்த்தா தான் நம்ம குடும்பம் பரவாயில்ல நமக்கு தோணும். நம்ம அப்படி வெளிப்படை பார்த்து ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்றது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எல்லா குடும்பங்களும் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்கள் மனைவியோடு அழகிய முறை வாழ்க்கை நடத்துங்கள். ஃபைன் கரிஹுமுஹுன்ன. அவரை நீங்கள் வெறுத்தால், சின்ன சின்ன விஷயங்கள் வெறுப்பு வரும். சரியா சமைக்க தெரியாத வெறுப்பு வரும், சிறுமுஞ்சியா இருந்தா வெறுப்பு வரும், என்ன சொன்னால் எடுத்து பேசினா வெறுப்பு வரும். கணவன் மனைவி வாழ்க்கையில கணவனுக்கு துரோகம் செய்யாத வரை நீங்க என்ன செய்யலாம்? பொறுத்து போகலாம். கணவனுக்கு துரோகம் செய்யாத வரை ஒரு ஆண் என்ன செய்யலாம்? பொறுத்து போகலாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க மனைவிக்கு ஒரு குணத்தை வெறுத்தா பொறுத்து கொள்ளுங்கள். நமக்கு வாழ்க்கை துணியா கிடையாது. இந்த உலகத்தில் எதையும் நாம் ஆண்டு அனுபவிக்க விட முடியாது. ஒரு நோய் வந்தால் முடிந்து போய்விட்டது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டால் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. கற்பனை வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. இந்த உலகம் என்பது ஒரு அற்ப உலகம். நமக்கு உண்மையான வாழ்க்கை மறுமையில் தான் இருக்கிறது. மனைவியிடம் ஒரு குணத்தை வெறுத்தால், அந்த குணத்தை வெறுத்த குணத்தோடு இங்கே அப்படியே வாழ்க்கையை கொண்டு போய் சேர்த்திருக்க. அல்லாஹு ஃபீ கைரன் கதீரா. அது ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருப்பான். மனைவி இருக்கிறதா எதிர்த்து பேசலாம்னு சொல்லி கொஞ்சம் காலங்கள் ஓடினா சரியா வந்துடும். உடனே வாழ்க்கையை முடிச்சுட்டு வச்சிருக்க. அதுக்கு அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை அந்த மாதிரி சிறந்த வாழ்க்கையாக இருக்க நம்ம இப்படி வாழ்ந்துக்கலாம்னு தோணும். நம்ம அந்த ஏர் இந்தியா விமானம் வெடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு என்ன செஞ்சா, விமானத்தை தவிர லண்டன் போற விமானத்தை சரியான டிராபிக் போறதுக்குள்ள பிளைட் செஞ்சு கிளம்பிடுச்சு. அவளுக்கு வருத்தம். அங்க போய் எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியது. லண்டன்ல போய் பிளைட் டிக்கெட் நஷ்டம், அங்க போய் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாது, அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம், இந்த பிளைட்டை பிடிக்கிறதுக்காக பயணம் செஞ்சு வந்த கலைப்பு, ஒரு வெறுப்பு வருது. சரி பிளைட்டை நம்ம தவறு விட்டோம், எல்லாமே நஷ்டம் ஆயிடுச்சு, வெறுப்பு. ஆனால் அந்த பிளேட்ல போய் வெடிச்சு எல்லாம் செத்துட்டாங்க, தலைவலிகளை கழிச்ச உடனே ஒரே சந்தோஷம். இறைவா, நல்ல வேலை நம்ம டிராபிக்ல மாட்டோம், நல்ல வேலை நம்ம லேட்டா வந்தோம், கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு. அப்போ சில நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் நமக்கு வரும், மனசு வரும். அந்த கஷ்டங்கள் ரொம்ப பாதுகாப்பானதா இருக்காது.
சொன்னார்கள், லா யஃப்ருகு முஃமினும் முஃமினா, ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஃபைன் கரிய மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர், ஒரு குணத்தை வெறுத்தால் நீங்க விரும்பக்கூடிய இன்னொரு குணம் இருக்கும், அதை வைத்து நீங்க திருப்திப்பட்டுக் கொள்வீர்கள். சீனி இல்லாத ஒரு இழுப்பு சட்டை சொல்லுவாங்க பாருங்க. சீனி கிடைக்கல, இழுப்பு லேசா இனிக்கிற போட்டோம்னா இனிக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். அதை போட்டு நீ சந்தோஷப்பட்டது துணியாவில் எத்தனை கொண்டு போக போறோம். நபி என்ன சொல்றாங்க, மூமினான பெண்ணா இருக்கிறாரா, உனக்கு பிடிக்காத ஒரு சில தன்மைகள் இருக்குது, நீ சபூர் செஞ்சு அதாவது துவா செஞ்சு அப்படி லைஃபை கொண்டு போய் சேர்த்து வேற ஒரு குணம் உனக்கு பிடிச்ச குணம் இருக்கும். சிலர் சிறுமூஞ்சியா இருப்பாங்க, நல்ல சமைப்பாங்க. சிலர் நல்ல சமைப்பாங்க, ஆனா சமைக்க தெரியாது, நல்ல அன்பா பேசுவாங்க. இப்படி குணங்கள் மாறி மாறி இருக்கும். கணவனே அந்த மாதிரி இருக்கும். மனைவி சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டான், ஆனா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான். குணங்கள் இருக்கும், பிடிக்காத குணங்கள் இருக்கும், பிடித்த குணங்கள் இருக்கும். பிடித்த குணத்தை நீங்கள் திருப்திப்பட்டு வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். அப்பதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். நபிகள் சொன்னார்கள், வஸ்தௌஸு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயங்களை அறிவை ஏற்றுக்கொண்ட ஆண்களுக்கு சொல்றாங்க. ஃபைனல் மர்அத ஹுலிகத் மின் முதஹி, பெண் என்பவள் விதாயிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். ஃபைன அஅவஜ ஷைஇன் ஃபி துரஹி, விதாயிலேயே ரொம்ப கோலதான எலும்பு எது, அழகா மேல உள்ள எலும்பு ரொம்ப வளைஞ்சிருக்கும். கீழே போகும்போது கொஞ்சம் விரியும், மேல உள்ள எலும்பு ரொம்ப வளைஞ்சிருக்கும். அப்போ என் தகத்த துகைமு, அந்த விதா எலும்பை நேர ஆக்கும் நினைச்சு வச்சிருக்க. விதா எலும்பை நேராக நினைச்சா என்ன ஆயிரும், படக்கு கசத்து அதை முடித்து கொடுப்பார். கலத்த ஓடி அதை அப்படியே விட்டு விட்டாங்க, பேசுற அழைச்சு அது அப்படியே வளர்ந்துட்டே போகும். அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி தபியத்தை மாற்ற முடியாது, இயற்கை தன்மையை மாற்ற முடியாது. இந்த சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் கேட்கல, ஆனா உங்க மனசாட்சி நான் விடுறேன். ஆர்வத்தை விடுற கணவன் மனைவி வாழக்கூடிய ஆண்கள், உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒன்றுக்கு உங்கள்கிட்ட காலமெல்லாம் வாழ்ந்து என்னத்தை கண்ணன் சொல்ற மாதிரி நீங்க நிறைய புடவை வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒரு தடவை நீங்க என்னத்தை வாங்கி தந்தீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல இப்படி சொல்லாத மனைவி இருக்காங்களா? பெண்கள்ட்ட கேட்கிறோம், இப்படி கணவன் நீங்க பேசாத விஷயம் இருக்குதா? ஏதாவது ஒரு குறையை கண்டவங்க உங்கள்ட்ட என்னத்தை கண்ட தபியத், நபிய பேசுற தபியத். ஒரு பெண் ஹதீஸை படிச்சாலும் அவங்க பேசணும். மார்க்கம் தெரிஞ்ச கண்ட சொன்ன பிறகு நான் தெரியாம சொல்லிட்டேன் சொல்லுதான் தவிர இயற்கை தன்மை என்பது என்ன செய்யாது. அப்படி சொல்லாத பெண்களே கிடையாது, அப்படி சொல்லாத ஆண்களே கிடையாது, அது கேட்காத ஆண்களே என்ன செய்யாது கிடையாது. எல்லா குடும்பத்தில் எத்தனை கோடீஸ்வரர் குடும்பமா இருந்தாலும் அந்த பேச்சு மனைவி கேட்டு கணவனுக்கு வரும், அந்த பேச்சு கணவன் கேட்டுதான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கிடைச்சிருப்பாங்க, அப்படி சொல்லியிருப்பாங்க. பெண்களுடைய இயற்கை குணத்தை விளக்காமல் வாழ்க்கை நடத்தினால் வாழ்க்கை குறைந்துவிடும். பெண்களை அவர்கள் ஷிர்கான காரியங்களை செய்யாத வரைக்கும், கணவனுக்கு துரோகம் செய்யாத வரைக்கும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லவும் செய்யவும், அவங்க தப்பு செய்யும் போது விட்டு கொடுத்து போகணும். இப்படி போனாதான் வாழ்க்கை செல்லும். சஹாபாக்கள் நபியனாரை கேட்டார், அல்லாஹ் என்ன நிசாவுனா நதரு மின்ஹுன்னவமா நல்கி, எங்கள் பெண்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபியனாரை சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள் பல்கு ஹர்தத்து மன்னா ஷுத்து, நீங்கள் விரும்பியவாறு உங்கள் விளைநிலங்கள் சென்று கொள்ளுங்கள். அதையா அல்லாஹ் பாத்தனை பர்வதி, ஒருபோதும் நீ முகத்தில் அடித்து விடாது. மனைவி என்பவள் கதை சரக்கல்ல, ஒருபோதும் அவருடைய முகத்தில் அடித்து விடாது. அப்படி அடிச்சீங்கன்னா சில நேரங்கள்ல உங்க மேல ஏற்படக்கூடிய வெறுப்பு சாவு நிலைக்கு மாறாது. வலாத தப்பி அசிங்கமாக பேசிவிடாதீர்கள். பலருக்கு மத்தியத்தை பார்த்தீங்கன்னா மனைவி மேல கோபம் வந்துட்டாலே தகப்ப தாயை பற்றி பேசுறது. ஒரு பெண் கணவனை பார்த்து அப்படி பேசினான், கணவன் பேசுவான், உங்க அப்பா, இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை மனைவியை நோக்கி அவருடைய உள்ளத்தை சிதைக்கக்கூடிய வார்த்தை. அவளுக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளம் கஷ்டப்படும், அந்த உள்ளம் என்ன பாடுபடும் என்பதையெல்லாம் சிந்திக்காமல் அசிங்கமாக பேசுறது. அதாவது தப்பி அசிங்கமாக பேசாதீர்கள். அப்படி இல்லாமல் கிடைத்த உங்களுக்கு உணவளிக்கப்பட்டால் நல்ல வருமானம் வந்தா நீங்க போய் நல்ல வசதியா சிறப்பா சாப்பிடுற மாதிரி மனைவிக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து வக்சு இதற்கு செய்த உங்க
4 பிள்ளைகளை கையில வச்சிருப்பாங்க. கையில டிராவலிங் பேக் எல்லாம் இருக்கும். ஒரு பஸ் வந்தோடனே இவர் வேகமா போய் ஏறிப்பாரு. ஒரு ட்ரெயின் வந்தோடனே இவர் வேகமா போய் ஏறி காட்டுறது இதெல்லாம் ஒருபோதும் செய்யாதீர்கள். இதை பின்பற்றி பாருங்கள். ஃபைன்னஹும் அஹத்துமுஹுன் நபி அமானில்லா. அல்லாஹ்வுடைய அமானிதமாக இறைவன் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளாக நீங்கள் அவர்களை பெற்றிருக்கிறீர்கள். நாம ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வைக்கிறோம், வச்சிருங்க, நான் கொஞ்சம் காலம் கழிச்சு வாங்கிக்கிறேன். அது அமானிதம், திருப்பி கேட்கும்போது கொடுக்க வேண்டும். அதுபோன்று ஒவ்வொரு ஆணுக்கும் அவனுடைய மனைவி என்பவள் இறைவன் கொடுத்த அமானிதம். நீங்கள் உங்கள் மனைவியரை அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள். வஸ்தஹலக்கும் ஃபுரூஜஹுன் பிகலிமத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே, வார்த்தையை கொண்டே அவருடைய கற்புகளை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். அப்ப அந்த பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? நபியான சொல்லி காட்டாங்க, அந்த பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஃபலா யூதின ஃபுர்ஷக்கும் மன் தத்அஹதன் தத்ரஹு. கணவனுக்குரிய விதிப்புகளில் கணவன் வெறுக்கக்கூடிய யாரையும் மிதிக்க கூட அனுமதிக்க கூடாது. வீட்டுல கணவனுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு, கணவனுக்கு ஒரு நாற்காலி இருக்கு. அதுல கணவன் யாரை வெறுப்பான் என்று தெரியுமோ, எதை செய்தால் கணவன் வெறுப்பான் தெரியுமோ, அதை அனுமதிக்காமல் இருப்பது ஒரு பெண் கணவனுக்கு செய்தாக வேண்டிய கடமை, மனைவியின் தகுதி. ஒரு பெட்ரூம்ல ஒருவன் வருவதற்கு கூட ஒரு மனைவி அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னோம்னா அதுவே மனைவி மீது கடமை என்று சொன்னால், ஒரு கணவனோடு வாழ்ந்து கொண்டு இன்னொருவரோடு ரகசியமாக கொட்டி குழாவுபவள், தவறான தொடர்பு வைத்திருப்பவள், இவள் எவ்வளவு பெரிய துரோகியாக இருப்பாள் யோசித்து பாருங்கள். ஒரு பெண்ணு மனைவி என்பவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை அந்த கணவனுக்குரிய அந்தஸ்தை, தகுதியை வேறு எவனுக்கும் கொடுக்காமல் இருப்பது. அதே நேரத்தில் இந்த ஒண்ணுதான் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. கணவனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, மற்றவர்களோடு தவறான தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. கணவன் எதை வெறுப்பானோ மார்க்கம் உட்பட்ட விஷயங்கள்ல அதை இவன் வெறுக்க வேண்டும். கணவன் ஒன்றை பிடிக்காது, சிரிச்சுவிட்டால் சிரிச்சு பிடிக்கிறது, அப்படியே விலகிக் கொள்ள வேண்டும். நான் அப்படிதான் சிரிச்சேன் என்ன கேட்டா, இவள் யாரோடு வாழ்ந்தாலும் ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது. இஸ்லாமிய சட்டங்களை விளக்க வேண்டும். ஆணுடைய சைக்காலஜி, ஆண்களுடைய உள்ளத்துடைய எண்ணங்கள் இது ரொம்ப தெரியும். அதே போல பெண் மார்க்கத்துடைய கட்டளையை பேணி நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். அதே போன்று மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். அவர்களுக்கு சிறந்த முறையில் ஆடை கொடுப்பது, உணவளிப்பது, மற்ற ஹதீஸ்களில் குர்ஆன் வசன தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம், ஒரு மனைவி என்பவள் நபியார் சொன்னார்கள், அல்லாஹ் விருது பி கைரி மா யக்ரிசுல் மர். ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களில் சிறந்த பொக்கிஷத்தை அறிவிக்கிறான். நாம நினைப்போம், எனக்கு இத்தனை மணல் இருந்தா பெரிய செல்வம், எனக்கு பேங்க்ல பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் இருந்தா பெரிய செல்வம், வீட்டுல பல பவுன் தங்கலை இருந்த செல்வம் நினைப்போம். நபியார் சொன்னாங்க, எல்லா செல்வத்தை விட மிகச்சிறந்த செல்வம் எது தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்லொழுக்கமுடைய மனைவி. நல்லொழுக்கமுடைய மனைவி என்றால் யார்? நபியார் சொல்றாங்க, இதா நவர இலையா சர்தத்து, கணவன் அவளை நோக்கும் போது அவனை சந்தோஷப்படுத்துவாள். இன்றைக்கு வீடுகள்ல எல்லாம் நாசமா போய் கிடக்குது. என்ன நாசமா போய் கிடக்குது? கணவன் மனைவியை வேலைக்கு வந்து ஆசையா பார்க்கும்போது இவன் இப்பதான் செல்போன்ல வாட்ஸ்அப்ல தள்ளி விட்டுருவாங்க. 100க்கு 90 குடும்பம். உண்மையிலே நான் சொல்லியிருந்தேன், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கு மாற்றமாக ஒரு பெண் நடந்தால் ஆண்களுடைய மனதிலே எப்படி ஆகும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த ஒரு ஆணும் இதை சம்மதிக்க மாட்டான். குடும்பம் வந்து அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியா உங்களை சொல்ல வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒரு கணவன் மனைவியை வெளிப்படுத்த மாட்டாங்க. இவர்கள் போய் சொன்னார் ஏதாவது பெரிய பஞ்சாயத்து, ஆனால் உண்மையிலேயே அவன் இருப்பான். பல குடும்பங்கள் விவாதத்து வரைக்கும் போறது இதுதான் காரணம். வீட்டுக்கு வந்தவன என்னமா சாப்பாடு ஆகியிருக்கார்,
ஆகியாச்சு. சாப்பாடு வைக்கணும், அங்க சமையல் கட்டுறது போய் சாப்பிடணும். உள்ள சாப்பிடானா சாப்பிடாமையா இருப்பான். இப்படி பதில் பார்த்தா நான் என்னதை போடுவோம்? கணவன் அப்படியே மாறி சமுதாயம் அப்படியே மாறிட்டு இருக்கு. அல்லாஹ் நபி அல்லாஹ் ரப்பல் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு வந்தால் படுக்கைக்கு விலக்குங்கள் அல்லாஹ் சொல்றான். பிரச்சனை இல்லாத கணவன் மனைவி எப்படி படுக்கையில் எப்படி இருக்கணும்? சேர்ந்து தூங்கணும். படுக்கைக்கு வந்த பிறகு இவங்க ஒரு செல்போன், அவர்கள் ஒரு செல்போன், பிள்ளைகள் ஒரு செல்போன், என்ன வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சமுதாயத்துல மனைவி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வராம போனது காரணம், கணவன் மேல மனைவிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராம போனது காரணம், அதில் இன்றைய காலகட்டத்தில் இந்த செல்போன் என்பது முக்கிய பங்கு வகிக்கும். கணவன் மனைவி வீட்டுக்கு வந்தாங்க, அந்த சைத்தான் நீங்க வச்சு பழகுங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். யார் விதிவில கிடையாது, நல்லா காப்பாற்றிய மக்கள் இந்த செல்போன் வச்சு வீட்டில் நீங்க கணவன் மனைவி உள்ள கூடிய பேசி பழகி பாருங்க. உண்மையிலே உங்க வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அது இருக்கு. அது அபியானம் செய்தால் நல்ல இல்லையா சம்பத்து கணவன் மனைவியை நோக்கினால் அவளுக்கு இவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இதா அமரக அபாத்து கட்டளை இட்டால் கட்டுப்பட வேண்டும். கணவன் வந்துட்டானா கணவன் சொன்னா கட்டுப்படணும். சாப்பாடு எடுத்து வை, தண்ணி எடுத்து வை, பிள்ளைகள் தூங்கினாங்களா, கட்டுப்பாட ஒரு பெண் நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத், நிம்மதி கண்டிப்பா ஏற்படும். இதை பின்பற்றி பாருங்கள். பெண்களை அடிமையாக்குவதற்காக சொல்லவில்லை, வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்காக சொல்கிறேன். இந்தியாவுடைய நாட்டுக்கே ஜனாதிபதியா இருந்தாலும் அவர் ஒரு பெண்ணா இருந்தா வீட்டுக்கு வந்தா கணவனை கட்டுப்படாத அந்த வாழ்க்கை நிச்சயமா நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு. பெரிய டாக்டரா இருக்கலாம், பெரிய இன்ஜினியரா இருக்கலாம், பள்ளிக்கூடத்துல உலகத்துல சம்பளம் வாங்கல ஆசிரியரா இருக்கலாம், அந்த பெண் கணவனுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையின் இன்பத்தை ருசிக்க முடியாது. வாழ்க்கையுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். நபிகள் சொன்னார்கள், கணவன் மனைவிக்கு அருகில் இல்லாமல் இருக்கும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வார். கணவன் நம்பிக்கையை உண்டாக்கும், உண்மையான நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு பயந்த நம்பிக்கை. நான் உனக்கு என் புறத்திலிருந்து ஒருபோதும் துரோகம் என்பது நடக்கவே நடக்காது என்ற நம்பிக்கையை கணவனிடத்தில் ஒரு மனைவி உண்டாக்கிவிட்டால் அந்த வாழ்க்கை மிகச் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதை நபிகள் சொன்னார்கள், ஒருவர் பெறக்கூடிய பொக்கிஷங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம். இன்னைக்கு சமூகத்தில் குடும்ப வாழ்க்கை நாசமாவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அதே அதிகமான பெண்கள் அழகு கூடிவிட்டார், செல்வம் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார், தவறான தொடர்பு ஏற்பட்டு விட்டார், கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். நபிகள் சொன்னாங்க, லவ் குந்து ஆமிரன் அஹதன் ஐயஸ்பிலி அஹதின் லஅமர்து நிஸாஅ அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா. ஒருவர் இன்னொருவருக்கு சஜ்தா செய்வதற்கு உத்தரவிடுவதாக இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்வதற்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன நடக்குது? கல்யாணமான புதுசுல மகன் செய்வோம், அம்மாவுக்கு போன் அடிப்பாங்க, அம்மாவுக்கு இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, பொறுத்து போமா, அது அனுசரிச்சுப்போ, இப்படி சொல்றதுக்கு நேரம் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து பேசிக்கணும் என்று கணவனுடைய வீட்டை விட்டு வெளியேற சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குமா? இன்னைக்கு பல குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாவதற்கு பெற்றோரை காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு அல்லது கிடையாது. மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். மனைவியிடம் சில குறைகளை கண்டால் கணவன் பொறுத்து போக வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள். பிள்ளைகள் இதை மட்டும் சுருக்கமாக சொல்லி விரிவாக பேச வேண்டும், அதாவது நேரத்திலே சுருக்கமாக முடிக்க முடியும். பிள்ளைகள் நல்லொழுக்கமுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வீட்டில் தொழுகை, கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் மார்க்கத்தை படிக்க வேண்டும். சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீட்டிற்கும் அல்லாஹ்
உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளை நீங்கள் சமக்குடிகளாக கபர்களை கொண்டு ஆக்கிவிடாதீர்கள். வீட்டில் நாம சுண்ணத்தான தொழுகை ஆண்கள் தொழும் பொழுது, பெண்கள் ஃபர்தான தொழுகைகளையும் சுண்ணத்தான தொழுகை வீட்டில் தொழும் பொழுது அந்த வீட்டில் ஒரு பரக்கத் இருக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பம் உண்மையிலேயே குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய குடும்பமாக தான் இருக்கும். நபிகள் நாயகம் சொல்ற மாதிரி அல்லாஹ்வுக்காக உண்மையிலே இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை அப்படி மாற்றவும் முயற்சி செய்ய வேண்டும். ரஹிமல்லாஹு ரஜுலன், மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். காமமினத்தை இரவில் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்திருக்கிறார். தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்திருக்கும் 5வது தொழுகையை விடுவானா? ஒருபோதும் விட மாட்டான். தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்து சத்தா அவன் தொழுகிறான். வாய்கல இப்ராஹிம், தன்னுடைய மனைவியையும் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறான். ஃபைன் அவள் மறுத்தாள். தூங்குறன்னு சொல்லும்போது அன்போடு பாசத்தோடு நபரஃபி வஜீகால் அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து மனைவி எழுப்பிவிட்டு வித்து தொழுகையாவது கணவன் மனைவியும் ஏதோ ஒரு இடத்துல தொழுதாங்கன்னா, தனித்தனியா தொழுதாங்கன்னா அந்த மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அருள் செய்வானா? நபிகள் நாயகம் துஆ, அந்த மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமத் மினத்தை, அவன் இரவிலிருந்து தஹஜ்ஜத் தொழுகிறாள். வைகல சௌஜஹா, தன்னுடைய கணவனையும் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார். ஃபைன் அபா, கணவன் மறுத்தான். நான் தூங்குதவர்கள் சொல்லும்போது ஃபநதஹத் ஃபி வஜீஹில் மா, அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்தாவது அவனை எழுப்பி விட செய்றாங்க. இது மார்க்கம் தெரிஞ்ச கணவனுக்கு. மார்க்கம் தெரியாத போதே இப்படி தெரிஞ்சு வச்சிருக்க ஓய்வு அதைய உப்பு அதோட நாசமா போயிடும். இது மார்க்கம் தெரிந்த கணவன் மனைவி 2 பேருமே மார்க்கம் தெரிந்தவர்களாக இருந்தால் முகத்தில் தண்ணியை தெளிச்சாவது எழுப்பி விட்டு தொழுகிறாங்க. இந்த குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். தனது தழுவக்கூடிய இந்த குடும்பம் 5வது தொழுகையை பேணக்கூடிய குடும்பமாக இருக்கும். பிள்ளைகளை அழகிய வளர்க்கக்கூடிய குடும்பமாக இருக்கும். நபிகள் நாயகம் செய்வார்கள், செய்யும் சிறிது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் தொழுவார்கள். வித்து தொழும்போது ஆயிஷா தரப்போமி ஃபௌகி ஆயிஷா, ஆயிஷாவே நீ எழுந்து வித்து தொழு, மனைவி செய்வாங்க எழுந்து விடுவாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வௌர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்கள் குடும்பத்தை தொழுமாறு ஏவுவீராக. வஸ்தபிர் அலைஹா, நீரும் தொழுகையிலே நிலைத்திருக்கிறார். இஸ்லாமிய குடும்பம் சொன்னா கணவன் தொழ வேண்டும், மனைவி தொழ வேண்டும், பிள்ளைகள் தொழ வேண்டும். பிள்ளைகள் தொழாவிட்டால் கவலைப்பட வேண்டும். பிள்ளைகளை கண்டிப்பாக தொழ வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ துர்ரியத்தி, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக. இப்ராஹிமுடைய துஆ. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா நல்லொழுக்கமுடைய பிள்ளையை தருவாயாக. இப்ராஹிமுடைய துஆ. நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். இப்படி அந்த குடும்பத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய குடும்பமாக. சாலிஹாத்து, நல்லொழுக்கமுடைய பெண் என்பவள் காணித்தால் அவள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவள். ஹாஃபிலாத்து கைபி பிமா ஹஃபதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு கணவன் இல்லாத நேரத்தில் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவள் இவள்தான் நல்லொழுக்கமுடைய பெண் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி நல்லொழுக்கமுடைய குடும்பமாக, சாலிகான குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டமைத்தால், கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மார்க்கத்தை படித்து மார்க்கத்தின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய குடும்பமாக இருந்தால், வீட்டிற்குள் மார்க்க விஷயங்களை பேசக்கூடிய குடும்பமாக, சுண்ணத்தான தொழிலை தொழக்கூடிய குடும்பமாக, கணவன் மனைவியை தொழுவதற்கு தூண்டுபவனாக, மனைவி கணவனுக்கு தொழுவதற்கு தூண்டுபவனாக இருந்தால் நிச்சயமா அந்த குடும்பம் சொர்க்கம் செல்லக்கூடிய குடும்பமாக இருக்கும். பெரும்பாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெண்கள் கணவனுக்கு துரோகிகளாக இருக்கிறாங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சார். எங்க துரோகி? துரோகினா கணவனுக்கு அந்த கணவனை தௌஹீத் செய்யக்கூடிய துரோகி இல்லை. பெரும்பாலான பெண்கள் கணவன் பாவத்தை காணும் போது அப்படியே கண்ணும் காணாம இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷைத்தான் வழி எடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவை வழி எடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கும் போது தடுக்க வேண்டிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே காணாமல் இருந்தார். இதை கணவன் செய்யக்கூடிய துரோகம். நிறைய குடும்பங்களை பாருங்க, கணவன் தொழாம தூங்குவான், மனைவி தொழுதுட்டு அவன் தொழாம இருக்கிறத சுட்டி காட்டவே மாட்டான். கணவன் பாவமான காரியம்
அவ இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கங்களை பேணி நடந்தால் அந்த குடும்பம் மாற்றமுள்ள குடும்பமாக குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய குடும்பமாக உண்மையான இஸ்லாமிய குடும்பமாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய சிறந்த குடும்பமாக நம் அனைவரையும் ஆய்வு புரிவானாக. இம்மையும் மறுமையும் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல